வணக்கம். ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் இருக்கும் பெற்றோர்களுக்கான பதிவு இது. என்னவென்றால் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் அவர்கள் தினமும் ஒரு சேம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் விருப்பப்படுவார்கள். அதற்குத்தான் அவர்கள் பழக்கப்பட்டவர்கள். ஒரு ரெகுலர் அல்ல கிளியர் ஷெட்யூல் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறைகளுக்கும் அன்றாட ஆக்டிவிட்டீஸுக்கும் செயல்படுத்துவதற்கு எளிதாகவும் இருக்கும். அதால் அவர்களுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க, கம்ஃபர்ட்டாகவும் இருப்பினும். அதனால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவது அந்த பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது சடன் சேஞ்ச் அந்த ரொட்டீன்லேருந்து திடீரென்று மாறுபட்ட ஒரு தேவை அந்த செயலை செய்ய முடியாமல் போகும் பொழுது அந்த பிள்ளைகள் குழம்பி போவார்கள், கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவாங்க, ஒரு கவலைப்பட்டு அதுக்கப்புறம் அப்செட் ஆகக்கூடும். அப்செட் ஆனால் என்ன நடக்கும் என்றால் அந்த வாய்மொழி பேச முடியாத பிள்ளைகள், அதாவது நான் வெர்பல் சைல்ட், தே வில் ஷோ சேலஞ்சிங் பிஹேவியர். அதாவது தங்களை தாங்களே தாக்கி கொள்வது, அடுத்தவர்களை தள்ளி விடுவது, மெல்ட் டவுன் சிச்சுவேஷன், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். என்னவென்றால் திடீரென்று மாற்றத்தில் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை மாற்றத்தால். அதனால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது மிக அத்தியாவசிய தேவை என்று நான் கருதுகிறேன். அதாவது சில பிள்ளைகளுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். சில ஆட்டிஸ்டிக் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் டிசபிலிட்டிஸ் இருக்கும். அந்த பிள்ளைகளால் இமேஜினேஷன் சிச்சுவேஷன் ரொம்ப குறைவு. அதனால் அவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும், ஏன் நடக்குது என்று அவர்களால் அனுமானிக்க முடியாத பொழுது நாங்கள் அந்த ரெகுலர் ரொட்டீன் மாறும் பொழுது நாங்கள் முன்னாடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகவே அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு நாங்கள் இங்கே செல்லவில்லை, உதாரணத்துக்கு நாங்கள் இன்றைக்கு ட்ரம்பலைனில் விளையாட போகவில்லை, அதற்கு பதிலாக பார்க்குக்கு போகிறோம், பார்க்கில் ஊஞ்சலில் விளையாட போகிறோம் என்று அந்த நிகழ்ச்சி மாற்றுவதை நீங்கள் முன்னே அறிவித்தால் அந்த பிள்ளைக்கு பழக்கப்பட்டு அந்த பிள்ளை தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கு விளங்கும், இன்றைக்கு போகவில்லை, இன்றைக்கு ஏதோ ஒரு காரணங்களால் இன்றைக்கு அங்கே போக முடியாத சூழ்நிலை வருது, அங்கே இயலாது, அதனால் நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம், இதற்கு பதிலாக அது எனக்கு கிடைக்கிறது என்று அல்டர்னேட்டிவ் அந்த இது கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை தன்னை அதுக்கு தயார்படுத்தி கொள்ள இந்த பிள்ளைக்கு ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலை வருவதை நாங்கள் தவிர்ப்பதற்காக ஒரு டைம் டேபிள் நாங்கள் கிரியேட் பண்ண, விஷுவல் ஷெட்யூல், ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணி வைக்கிறோம். அந்த டைம் டேபிள் பிரகாரம் நாங்கள் நடக்கும் பொழுது அந்த பிள்ளை எதுவும் குழம்பி போகாது, பயப்படாது, தனக்கு பிள்ளைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நாளடைவில். இது இப்படி நாங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த பிள்ளையோட அன்றாட வாழ்க்கைக்கு நாங்கள் தன்னைத்தானே அந்த பிள்ளை தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் பழக்கப்படுத்தி கொள்வதற்கும் உண்டான ஒரு சிறு உதவியாக இது அமையும். ஆதலால் நீங்கள் ஒரு விஷுவல் ஷெட்யூலை கிரியேட் பண்ணுங்கள். காலையிலிருந்து இரவு படுக்கும் வரைக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கிரியேட் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்க. பிள்ளைக்கு அது பேருதவியாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. இந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அது இன்னும் அடுத்தடுத்த கண்டென்ட் எனக்கு நான் அப்லோட் பண்ணுவதற்கு ஒரு தூண்டுதலாகவும் உதவிகரமாக இருக்கும். நன்றி.